ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 29 இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற சாங்குக்கு அசல் கோலார் அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஆல்ரெடி லியோவோட நாரடிதான் சாங்க்கு நடுவில் கொஞ்சம் ரேப் போர்ஷனை இவர் தான் எழுதியிருந்தாரு. அண்ட் நாரடிதான் சாங் எவ்வளவு பெரிய ஹிட்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுவும் மெயினா அசல் கோலார் அவர்களோட ரேப் போர்ஷன் பயங்கரமா பேசப்பட்டது. நிறைய பேர் பர்டிகுலரா அந்த ரேப் போர்ஷனை மட்டும் பாடி ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அப்பவே. ஸோ இப்போ திரும்பவும் அதே காம்போவை அனிருத் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் நாரடிதான் சாங் மாதிரி இந்த சாங்கையும் 500 டான்சர்ஸ் வச்சு கிராண்டா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாடல தளபதி தான் பாட போறாருன்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல பிளே ஆகிற வெர்ஷன் அனிருத் அவர்களோட வாய்ஸ்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல ரஃபான வெர்ஷன் வச்சு தான் ஷூட் பண்ணுவாங்க. தளபதி பாடுற மாதிரி இருந்தால் அதை லாஸ்டா தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. மேபி நாரடி தான் சாங் மாதிரியே தளபதி, அசல் கோலார் அண்ட் அனிருத்னு 3 பேருமே சேர்ந்து பாடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த சாங் எடுத்துட்டு இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அனிருத் அவர்களும் வந்திருக்காரு. தளபதி மேக்கப் மேனோட அவர் எடுத்த போட்டோலாம் வந்திருக்கு. ஸோ அனிருத் அவர்கள் அவர் ஒர்க் பண்ற படங்கள்ல ஒரு நாள் சாங் ஷூட்டிங்க்கு மட்டும் போவார் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. பிகாஸ் எந்த மாதிரியான லொகேஷன்ல அதை ஷூட் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அண்ட் பீஸ்ட் ஷூட்டிங் அப்போ அரேபிக் குத்து ஸ்பாட்டுக்கு கூட போயிருந்தாரு. ஈவன் ஜாலியானா ஜிம்கானா சாங்ல ஒரு கியூட்டான கேமியோ கூட பண்ணிருப்பாரு. அண்ட் ரீசெண்டா ரஜினி அவர்களோட வேட்டையின் படத்துல கூட மனசுலாய பாட்டுல வந்து ஒரு கேமியோ பண்ணிருக்காரு. ஸோ தளபதி 69 அந்த மாதிரி ஒரு கேமியோ இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த சாங்குக்கும் கோட் படத்துல மட்ட சாங்கோட டான்ஸ் மாஸ்டரான சேகர் அவர்கள் தான் டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணிட்டு இருக்காரு. மட்ட சாங்ல உள்ள டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டாவில் வெறித்தனமா ட்ரெண்ட் ஆச்சு. எல்லா இன்ஸ்டா பிரபலங்களும் மஞ்சள் புடவையை கட்டிட்டு இன்ஸ்டா ஃபுல்லா ஒரே மஞ்சளா தான் இருந்துச்சு. ஸோ அதை விட இந்த சாங் கண்டிப்பா இன்னும் பயங்கரமா தான் இருக்கும். பிகாஸ் தளபதியோட லாஸ்ட் படம் அந்த சாங்கோட டைட்டிலே ஒன் லாஸ்ட் சாங்னு தான் வச்சிருக்காங்களாம். ஸோ பவர் பேக்கடான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபியூச்சர்ல தளபதி படங்கள் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தா கூட அப்போ கொஞ்சம் ஏஜ்ட் ஆயிருப்பாரு. ஸோ டான்ஸ் மாஸ்டர்ஸே கொஞ்சம் டஃப்பான ஸ்டெப்ஸை கொடுக்க மாட்டாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு வெறித்தனமா தளபதி 29 ஆடுவார்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இந்த சாங்கை தான் ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.